யூஸ்வலாக நம்மளோட சேனலில் வந்து அமெரிக்காவில் ட்ரிப்பு போகிறது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து கிளாஸ் ரூம் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த சீரிஸ் பார்த்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படி வந்து பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எப்படி கேரக்டர்ஸ்லாம் மாற்றுறீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. சரி, ஏன் இது ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான் எனக்கு தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில தான் நான் வந்து யோசிச்சேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்ச உடனே நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்துட்டு சரி அப்போ நான் வந்து உனக்கு ஷூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ. பரவாயில்ல. எப்படியோ நமக்கு ஒரு கேமராமேன் கிடைச்சிட்டா இருப்பா. ஜாலி ஜாலி. என்னடா மூஞ்சி இது? ஓகே, ஓவர் வெயிலாக இருக்குது, அதனால் உள்ளே போய் கண்டினியூ பண்ணிப்போம். எப்போவுமே நான் வந்து இந்த சீரீஸை வந்து இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி வந்து குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்கேன். நம்ம பண்ணுற இந்த கிளாஸ் ரூம் சீக்ரெட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து மொத்தம் 4 கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. சாரு, ஐஷு, தன்வி, நிலா. இந்த 4 கேரக்டர்ஸை சுற்றி தான் வந்து கதையே இருக்குது. இதுக்கு இடையில வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுக்காக 2 டீச்சர்ஸு, அம்மா அவங்கெல்லாம் வந்து இடையில வருவாங்க. இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எபிசோட்ஸுக்குலாம் நீங்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. எனக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாருக்குமே. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 எபிசோட் வந்து போடுங்க அப்படின்னீங்க. 100 எபிசோட்லாம் வருமா அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது, எப்படி போகுது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் கேரக்டர் கெட்டப்புக்கு மாறிட்டு வருவோம். ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பயுமே வந்து காஃபி குடித்தாதான் வந்து மைண்டும் வேலை செய்யும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிப்போம். இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தா கடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வந்து போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்கிட்ட ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கேஷுவல் டாப் வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒயிட் டாப் வந்து இருந்துச்சு. ஓப்பனிங்லாம் கிடையாது, அப்படியே அம்பர்லா டாப் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்போட ஸ்லீவ் இருக்க ஒரு ஒயிட் டிஷர்ட்டை வந்து உள்ளே போட்டு பேர் பண்ணிட்டேன். இதை பேர் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ரெட் கலர் நார்மல் ஷால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷாலாக யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் கீழே போடுற பேண்ட்டுக்கும் மேலே இருக்கிற ஷாலுக்கும் அவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் கேமராவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவா தெரியாது. ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட ரெட் கலர் பேண்ட் நான் இங்கே எடுத்துகிட்டு வரலையா, அதனால் என்கிட்ட இதுதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஸ்கூல் யூனிஃபார்ம். ஓகே, நான் போய் டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுறேன். இதுதான் நம்ம யூனிஃபார்ம். ஓகே, ஷால் மட்டும் வந்துட்டு தலையெல்லாம் சீவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த கேரக்டர் பண்ண போகிறோம்னா தன்வி கேரக்டர். ஸோ டக்குன்னு தலையை சீவிடலாம். இந்த ப்ராசஸ்லேயே ரொம்ப கஷ்டம் வந்து இந்த நேர் எடுக்கிறது தான். முன்னாடி கூட நான் எடுத்துடுவேன், பின்னாடி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் பாட்டுக்கு ஒரு கோடு போடுவேன், அது எப்படி வரும்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதில்லை. இன்னைக்கு தான் நானே கேமராவில் பார்க்க போகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது கூட எனக்கு நானே ரெட்டஜடை போட்டுட்டதே இல்லை. எப்பயுமே எங்கள் அம்மா தான் போட்டு விடுவாங்க. அப்படி எங்கள் அம்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு வேற யாராவது போட்டு விடுவாங்க. இங்கே வந்து இந்த சீரீஸ் எடுக்கிறதுக்காக தான் நானே வந்து இந்த ரெட்டஜடை போட்டு பழகினேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எம்டி பென் சீரீஸ் பண்ணோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து பழகிடுச்சு. அப்பயும் பர்ஃபெக்டாலாம் போட மாட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி எசக்கல் பொசக்கெல்லாம் வரும். அப்படியே வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியது தான். தன்வி கேரக்டருக்கு வந்து நம்ம மடித்து போட மாட்டோம், அப்படியே வந்து இப்படி விட்டுட்டு இங்கே வந்து ரிப்பன் போட்டுருவேன். இந்த ரிப்பனில் இந்த கடைசியாக இந்த இது போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம், கரெக்டாக வரவே வராது. அதை மட்டும் நான் போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்துடுச்சு, இந்த பக்கம் வர மாட்டேங்குது. ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது தன்வியோட ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான். இவ தலையில் வந்து இந்த எல்லோ கலர் பூ வச்சுட்டோம் அப்படின்னா லுக் கம்ப்ளீட். மறந்துட்டேன், கண்ணாடி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தீங்க பவர் கிளாஸ்லாம் வந்து போடாதீங்க தலைவலிக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொன்னதுக்கு. எனக்கு ரொம்ப வந்து கேரிங்காக ஸ்பெஷலாக வந்து இருந்துச்சு, தேங்க்யூ. பட் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இருக்காது. நான் வந்து இது பவர் கிளாஸ் தான், இதில் இருக்க கிளாஸை வந்து நான் பிச்சு எரிஞ்சிட்டேன். ஓ, இது ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரேம் மட்டும்தான். ஓகே, ஷால் போட்டுட்டோம்னா தன்வி கேரக்டர் ஃபினிஷ்.
அவ்வளவுதான், நம்ம தண்டி கேரக்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ போய் ஃபஸ்ட்டு தண்டி கேரக்டரை வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ரெடி. ஹேய் என்ன சொல்கிற நாங்கள்? ஐயோ டைலாக் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே மறுபடியும். ஹேய் என்ன சொல்கிற? நாங்கள் எங்களுக்கு அது தெரியவே தெரியாது, நாங்கள் இப்படி பண்ண என்னது சிரிப்பு கலுக்குன்னு? இப்படிதான் நான் வந்து எடுக்கும் போது வந்து ஒரே டேக்லாம் முடிக்க மாட்டேன், பல டேக்குகள் போகும். அதுக்கப்புறமா தான் ஒன்று எனக்கு வந்து சிரிப்பு வந்துடும், அப்படி இல்லைன்னா வந்து நான் டைலாகை மறந்துடுவேன். அதனால இப்படியே வந்து பல டேக்குகள் போய் தான் வந்து ஒரு எபிசோடு வரும். எபிசோடு என்னமோ வந்து 1 நிமிஷம் தான் வரும், ஆனால் நான் ஒரு எபிசோடு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். ஓகே இப்போ நம்ம வந்து தண்டி கேரக்டரை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நிலா கேரக்டர் பண்ண போகிறோம். வாங்க போய் நிலாவாக மாறிட்டு வரலாம். இப்போ எனக்கு வந்து இந்த தண்டி கேரக்டர்லேருந்து நிலா கேரக்டருக்கு மாறுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த கண்ணாடியை கழட்டிட்டு இந்த மஞ்சள் கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கழட்டிடுவேன். கழட்டிட்டு இந்த பொட்டு குங்குமமும் வச்சா நிலா கேரக்டர் ரெடி. ஆக்சுவலாக வந்து இந்த நிலா கேரக்டருக்கு தான் வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி. பட் அப்படிலாம் இல்லை, அவளும் நல்ல பொண்ணு தான். அவளுக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ் வந்து ஜாஸ்தி, அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறா. பட் நல்ல பொண்ணு தான் அவளும். ஓகே சரி வாங்க நம்ம போய் ஷூட் ஆரம்பிக்கலாம். ஏன்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? நாய் வேற கத்துது. ஐயோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து எடுக்கும்போதெல்லாம் வந்து இந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்கும். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால அவ்வளோவா சவுண்டெலாம் கேட்காது. ஏன்னா என்கிட்ட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கில் இல்லை நார்மல் மைக் தான் இருக்கா, அதனால் வந்து யாராவது ஏதாவது பக்கத்தில் பேசினாலுமே அப்படியே கேட்கும். ஓகே இங்கே எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த? ஆமாம் அதெல்லாம் இல்லை, அது இந்த மாதிரி ரா வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அதை எடிட் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் போடும்போது தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே வந்து நான் இங்கே நின்று பேசும்போது தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யாருமே பார்க்கலன்னா பரவாயில்ல, யாராவது பார்த்தாங்கன்னா யாரு பெற்ற பிள்ளையோ தனியாக பேசிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி போவாங்க. இப்போ சுற்றி யாருமே இல்லையா, அதனால் வந்து ஜாலியாக நம்ம வீடியோ எடுக்கலாம், அதனால் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா எனக்கு வந்து டைலாகெல்லாம் மாறி அப்படியே ஆயிரும். அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது, ஆனாலுமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக யாராவது வந்துட்டாங்கன்னா சும்மாவே நல்லா டைலாக் மறக்கிற கேஸு. என்னையெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு டேக்கு இருந்து பல டேக்கு போகும். இந்த மாதிரி ஆகும்போது யாராவது வரலன்னா ஒரு 2 டேக் 3 டேக்கு, யாராவது வந்தாங்கன்னா ஒரு 10 டேக் வரைக்கும் போகும் எனக்கு. இப்போ நம்ம வந்து ஐயோ இந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேனே. நிலாவோட பாட்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இனி அடுத்தது வந்து நம்ம வந்து சாரு கெட்டப் மாற்ற போகிறோம். சாரு கெட்டப்புக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா வந்துட்டு இப்போ தண்டிக்கும் நிலாவுக்கும் வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோமா, இப்போ சாருக்கும் ஐஷுக்கும் வந்துட்டு ரிப்பனை வந்து மடித்து போடணும். அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டம், பண்ணுவோம். நிஜமாவே எனக்கு வந்து இந்த ரிப்பன்லாம் வந்து வச்சு பின்னவே தெரியாது. இங்கே வந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானே ஸ்கூல் படிக்கும்போது போட்டிருந்துருக்கலாம். நான் வேறு அப்பப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரிப்பன் வேறு அவந்துருமா, போய் யாருக்கிட்டே இது கட்டி விட்றியா இதை கட்டி விட்றியான்னு கேட்பேன். இப்போ வந்து கற்றுக்கிட்டேன், பரவாயில்ல ஏதோ கற்றுக்கிட்டோமே. அப்போ விட்டேன். தப்பாக தான் போட்டிருக்கேன். அதாவது ரிப்பன் கட்டும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3ல் எது பெருசாக இருக்கோ அதை வந்து ரிப்பன் கூட வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நான் அதை தான் வச்சு கட்டியிருக்கேன் ரெண்டுலேயுமே. இந்த 2மே குட்டியாக இருக்குது. ஸோ வெற்றி வெற்றி. ஆல்ரெடி முடி வந்து பயங்கரமாக கொட்டுது. இதில் நான் வேற ஒரு நாளைக்கு 2-3 தடவை தலை சீவனா இருக்கிற 10 முடியும் பிச்சுக்கிட்டு போயிடும் போல. இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரிப்பன் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாரு இருக்கா இல்லையா, சாருக்கு வந்து இப்படி மேலே தூக்கி கட்டுவேன். அதுவே வந்து ஐஷுக்கு வந்து வேறு மாதிரி கட்டுவேன். அது நான் கட்டும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மாவே நல்லா போட மாட்டேன். இன்றைக்கி நான் கண்ணாடி பார்த்து வேறு போடல, அது நான் பாட்டுக்கு நின்று போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு வேறு தெரில. அவ்வளோதான், சாருவோட ஹேர் ஸ்டைல் ரெடி. ஆனால் சாருக்கு வந்து பொட்டு இருக்காது. பொட்டை எடுத்து விட்டா சாரு. எங்கள் அண்ணன் மறு வச்சவன், நான் மறு வைக்காத, நாங்கள் மாறு வேஷத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை இன்னைக்கு இவர் நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுனால சீக்கிரமாக வீடியோ எடுக்க முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு அதை செட் பண்ணி கரெக்டாக இருக்குதான்ட்டு அதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து செக் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ ஒரு வழி ஆயிருப்பேன் நான். இங்கே வாங்க காமிக்கிறேன்.
இப்போ இவர் நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்கலன்னா எனக்கு என்ன நிலைமை தெரியுமா, இந்த 2 ட்ரைபாடையும் ஹைட்டு வச்சு செட் பண்ணி லைட்டு கரெக்டாக இருக்கா, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டாக தெரியறேனா, பிளர் ஆகுதா, இதெல்லாம் பார்த்து நான் எடுக்கணும். ஐயோ நல்ல வேலை, இந்த மாதிரி டெய்லி எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் கேட்டால் திட்டுவாங்க, இதுவே ஜாஸ்தி நமக்கு. சரி ஓகே, கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி இப்போ இவர் இருக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். ஓடியாங்க. இப்போ நான் இந்த ஐஷுக்கு உண்டான ஐயோ இந்த கேரக்டரை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த கேரக்டர் பேர் மட்டும் எனக்கு மாறி மாறி போகுது. சாரு ஐஷுமே, ஐஷு சாருமே, தன்வி ஐஷுமே. ஐயோ இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் எதுவும் கேரக்டரை மாற்றி ஷூட் பண்ணாமல் இருந்தால் சரி. ஓகே இப்போ நம்ம வந்து ஆமாம் சாருவோட கேரக்டர் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஐஷுவோட கேரக்டர் வந்து ஷூட் பண்ணணும். ஐஷுவா மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். இந்த பேங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேங்க்ஸை வந்து நான் மாட்டிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஐஷுவா மாறி விடுவேன். ஐஷுஸ் பேக். எடி ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஐயோ இது மட்டும் இல்லை, இன்னொன்றும் பண்ணணும். இங்கே மேலே ஏற்றிருக்கு இல்லையா, சாருக்கு வந்து இது வரைக்கும் போட்டு கட்டியிருப்பேன். ஆனால் ஐஷுக்கு வந்து கீழே இப்படி இறக்கி இந்த அளவுக்கு இருக்கும். ஐஷுக்கு இப்படி வந்து கொஞ்சம் இந்த ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடி, அதனால் கீழே இறக்கி இந்த பேங்க் செட்ஸு. இதுதான் ஐஷுவோட ஃபைனல் கெட்டப். இதுக்கு மேலே எந்த மாற்றமும் இல்லை. வாங்க போகலாம். ரெடியா? நிலா என்னாச்சு? ஓகேவா? தண்ணியா குடி இதோட 10 டேக்கு போயிடுச்சு இது மட்டும். இந்த ஐஷு கேரக்டர்ல வந்து என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, இந்த முடி. இப்போ நான் வந்து இப்படி விட்டேன்னா இப்படியே நான் நின்றுட்டு இருக்கும்போது அது நல்லா இருக்கும். நான் இப்படின்னு திரும்பினோன்னா இப்படி வரும். அதனால முடியை இப்படி எடுத்து விட வேண்டியதாகவே இருக்குது. இப்போ நான் உட்காந்து எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும், இப்படி திரும்பினோன்னா இப்படி வந்துடும். இந்த மாதிரி கண்ணுக்குள்ளேயே விழுந்துட்டு இருக்கோம். இதை ஒதுக்கி விட்டு நான் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன். அப்பயுமே வந்து நிறையா ஷாட்டில் ஒரு சில டைம்லாம் வந்துடும். சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். என்ன பண்ணுறது? ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி. ஆனால் ரியல் லைஃப்லேயே நிஜமாவே இந்த மாதிரி பேங்க்ஸ் வச்சுருக்கவங்களோட இந்த மாதிரி கஷ்டம் இருக்குதா இல்லையான்னு தான் எனக்கு தெரியலை. இப்படி வந்தால் இப்படி எடுத்து விட்டு எப்படி அந்த வேலையை செய்வாங்க தெரில. நீங்கள் யாராவது பேங்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி சமாளிக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பர். இந்த சீரீஸ் எழுதுறதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, நான் நோட்டில் வந்து தனியாக எழுதி அதில் தான் அடித்து எழுதி வச்சுருந்தேன். நான் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கே புரியலை. அதனால் உட்காந்து ஃபுல்லாக டைலாகு ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நான் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து மொத்த ஸ்கிரிப்ட்டு மொத்த கதையுமே இருக்குது. இதை வச்சு தான் வந்து நான் டைலாக் பேசி ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம 4 கேரக்டரும் முடிச்சாச்சு. தன்வி முடிச்சாச்சு, நிலா முடிச்சாச்சு, சாரு முடிச்சாச்சு, ஐஷு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து யூனிஃபார்மில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் முடிச்சேன்னா, அடுத்தது வந்து இந்த வீட்டில் எடுக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. சாரு வீட்டில், ஐஷு வீட்டில், நிலா வீட்டில்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து காஸ்டியூம் சேஞ்ச், கெட்டப் அதே தான், கேரக்டர் அதே தான், ஆனால் வந்து காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறேன். நெக்ஸ்ட் கெட்டப் சாரா மேம். இது வந்து அந்த சீரீஸில் வந்து 2 டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு டீச்சர் வந்து கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, ஒரு டீச்சர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டெரர் மேமோட கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து கொண்டை போட்டுட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு இந்த கண்ணாடியை வந்து மூக்கு மேலே போட்டுக்கிறது. இதுதான் வந்து இந்த டெரர் மேமோட கெட்டப். ஓகே, இப்போ இந்த மேமோட கெட்டப்பை வந்து நம்ம போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் மேமோட கெட்டப்பை வந்து போட்டுடலாம். ஓகே, இந்த மேமோட பேர் வந்து சாரா மேம். ஸோ இந்த சாரா மேம், இந்த டெரர் மேமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சைன் என்ன அப்படின்னா, இந்த கண்ணாடியை வந்து ஆட்டுறது, இப்படி வச்சு பார்க்கறது, அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட் மேமுக்கு வந்து இந்த கண்ணாடியை வந்து நம்ம அப்படியே வந்து கலட்டிடுவோம். கலட்டிட்டு இந்த கொண்டையை வந்து கலட்டி அப்படியே வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி விட்டுருவோம். அதுதான் வந்து அந்த மேமோட சைன். ஒரே நிமிஷம், நான் டக்குனு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ இவங்க தான் வந்து ஸ்வீட் மேம். நம்ம எல்லார் ஸ்கூல்லேயே வந்து ஒரு மிஸ் மட்டும் இருப்பாங்க, நல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் திட்ட மாட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேம் தான் இந்த ஸ்வீட் மேம். இவங்க பேர் வந்து இந்த கேரக்டரோட பேர் வந்து தாரா மேம். ஸோ இப்போ நம்ம இந்த கெட்டப்பில் இருக்கிற கேரக்டரோட ஷூட்டை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் படிக்கிறதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, வெரி குட், கீப் ஸ்டார்ட் ஸ்டடிங்.
இந்த கெட்டப்புக்கான ஷூட்டையும் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இன்னும் இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ, அதனால நான் போய் டக்குன்னு இதெல்லாம் கலச்சிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து நம்ம சீரிஸ் ஷூட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஷூட் வந்து போகும். எப்பயுமே வந்து நான் வந்து தனியாக வந்து ஷூட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இவர் வந்து நமக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு. பொதுவாக நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு 2 எபிசோட் 3 எபிசோடுக்கு மேலே தாண்டாது. அவ்வளோதான் என்னால் ஷூட் பண்ண முடியும். இன்னைக்கு இவர் ஷூட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து 5 எபிசோட்லேருந்து 6 எபிசோட் வரைக்கும் எனக்கு எடுத்தேன். உங்களுக்கு வந்து அந்த எபிசோட் நான் அப்லோட் பண்ண உடனே 1 நிமிஷத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கும். டக்குன்னு போய் அடுத்த கேரக்டருக்கு நான் ரெடி ஆகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் இடையில மறந்து போயிடும், அதை வேற படிக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டிங்கு சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறைய வேலைலாம் இருக்கும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இந்த சீரீஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சது நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கிளாஸ் ரூம் சீக்ரெட்ஸ் அந்த எபிசோட் நான் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் பண்ணுவீங்கல்ல கமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு நிஜமாவே அதனால தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கும். இன்னும் பண்ணணும், நிறைய பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் ரிப்ளை பண்ணும்போது என் மூஞ்சியை பார்க்குறோமே, மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே சிரிப்பாக புன்னகையாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து 100 எபிசோடு வரைக்கும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியாது கண்டிப்பாக 100 எபிசோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து போட்டுட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் போகுது, எப்படி வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. எனக்கும் தெரில. இந்த சீரீஸில் வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஐஷு, சாரு, நிலா, தன்வின்னு சொல்லிட்டு. இவங்களில் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரோட கேரக்டர் வந்து உங்கள் லைஃபுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வேறு என்ன மாதிரி சீரீஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோ பார்க்கலாமா? பாய்.